சித்தர் பெருமக்களின் 14ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் அன்னதான விழா வரும் 14/2/24 புதனன்று காலை 10 மணிக்கு. இடம் கர்மயோகி பகவான் ஸ்ரீ குருதாத்தா சுவாமிகள், எண் 160, 3வது தெரு, BV காலனி, வியாசார்பாடி, சென்னை 39. தொடர்புக்கு 9361917913 8015921657. வணக்கம், என் பேர் சீதாராமன். ஸோ இன்னைக்கு நம்ம உணவு என்ன பார்க்க போகிறோம்னா, பூர்ண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை எல்லாமே பாரம்பரிய அரிசியில். ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, காட்டியானம் அப்படின்னு ஒரு அரிசி யூஸ் பண்ண போகிறோம். இந்த காட்டியானம் அரிசி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து விளையும் போது பார்த்தீங்கன்னா யானையே மறைஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு உயரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஆஸ்டியோபொராசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்டியோபொராசிஸ்னால் எலும்பு அடர்த்தி இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதாவது கால்சியம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மிக சிறந்த மருந்தாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இதை பயன்படுத்தி தான் நம்ம பூர்ண கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம். இது என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். மிகவும் சுவையான காட்டு யானை பிடி கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப், காட்டு யானம் அரிசி 2 கப், தேங்காய் துருவல் தேவைக்கேற்ப, வெல்லப்பாகு தேவையான அளவு. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற அரிசியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அரிசி யூஸ் பண்ண போகிறோம்னா, பச்சை அரிசியும் காட்டியானம் அரிசியும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட், பாதி பாதியாக எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 கப்பு வந்து பச்சை அரிசி யூஸ் பண்ணோம்னா 2 கப்பு வந்து காட்டியானம். இதே தான் வந்து நம்ம பூர்ண கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம், பிடி கொழுக்கட்டையும் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து காட்டியானம், கருங்குருவை, இந்த மாதிரி அரிசிலாம், பாரம்பரிய அரிசிலாம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ இது ஊற வைக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பிடி கொழுக்கட்டையும் பூர்ண கொழுக்கட்டையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரஃப்பாக தெரியாது. ஸோ இப்போ இந்த 2 அரிசியும் யூஸ் பண்ணி, இந்த 2 ரைஸஸில் யூஸ் பண்ணி இந்த ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காட்டியானம் அரிசியும் பச்சை அரிசியும் சேர்ந்து ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு அதை ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து என்னென்னா மிக்சியில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் இந்த மாவு. ஸோ இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் வச்சு எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அது நீரில் இருந்து இருக்கிறதெல்லாம் ஆவியாக்கிட்டு, அதுக்கப்புறமா அதை மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு ஜல்லடிச்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாவை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா எடுத்து இது உதிரியாக்கி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா ஒன்றும் பெருசாக வேறு தேவைப்படாது. இதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி நமக்கு தேங்காய் துருவல் தான் தேவை. தேங்காய் துருவல் ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம். ஸோ இந்த தேங்காய் துருவலை நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே இதை சேர்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த வெள்ளைப்பாகை வந்து தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்புக்கு தேவையான மாதிரி எடுத்துடலாம்.
எல்லா கொழுக்கட்டையும் நம்ம மாவுலேருந்து பிசைஞ்சு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சு வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஆவியில் வச்சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ப்ராடக்ட். செய்முறை: காட்டு யானம், கருங்குருவை போன்ற பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்துவதற்கு முன்பு கிட்டத்தட்ட 8 மணி நேரமாவது ஊற வைக்க வேண்டும். இப்படி ஊற வைப்பதால் சாப்பிடும்போது கடினமாக இருக்காது. காட்டு யானம், பச்சரிசி இரண்டையும் சம அளவில் 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் அதனை உலர்த்தி மாவாக பொடித்து கொள்ள வேண்டும். பொடித்த மாவை 15 நிமிடம் வேக வைத்து உதிர்க்க வேண்டும். உதிர்ந்த மாவுடன் துருவிய தேங்காயை சேர்க்க வேண்டும். அதில் எவ்வளவு இனிப்பு தேவையோ அவ்வளவு வெள்ளைப்பாகை வடித்து சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். மாவு நன்றாக திரண்டு வந்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டைகளாக பிடிக்கவும். இதை 15 நிமிடம் ஆவியில் வேக வைத்து எடுத்தால் சுவையான சத்துமிக்க காட்டு யானை பிடி கொழுக்கட்டை ரெடி.